வணக்கம், வணக்கம். என் பாசத்திற்குரிய மக்களே வணக்கம். எப்படி இருக்கீங்க 2 பேரும்? அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்ட பத்தி பேசுறதுக்காக 2 பேரும் வந்து ஒருத்தர் நிஜமாலுமே அரவுண்ட் த வேர்ல்ட் எங்கேயோ இருக்கீங்க. ஒருத்தர் இந்தா பக்கத்துல இருக்காரு. எப்படி இருக்கீங்க 2 பேரும்? நான் நல்லா இருக்கேன். நிஜமாவே கிரிக்கெட்ட மறக்கணும் அப்படின்னா, இந்த ஊர்ல வந்து இருந்தா கிரிக்கெட்ட மறந்துடலாம். ஏன்னா மத்த டைம் ஜோன்ல நடக்கிறதும்போது நாங்க தூங்குறோம். நாங்க ஆடும்போது நீங்க தூங்குறீங்க. ஸோ பேசிக்கலி மத்த டைம் ஜோன்ல ஆனா ஒண்ணு நல்லா இருக்கேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கிரிக்கெட் வந்து எவ்வளோ ஒரு பயங்கரமான கேம்னு எனக்கு திருப்பி ஒரு எடுத்துக்காட்டு. நான் என்னோட ஃபர்ஸ்ட் கேம் விளையாடினேன். இன்ஃபேக்ட் எங்களுக்கு வந்து எம்எல்சியோட ஸ்கெட்யூல் வந்து இட்ஸ் பேக் டு பேக். அடுத்தடுத்த நாள்ல மேட்ச் வருது. ஸோ வி ஹேவ் ஹேட் ப்ரீவியஸ் கம்யூனிகேஷன் இட் செல்ஃப். எவ்வளோ கேம்ஸ் விளாடணும், எப்படி ஒர்க் லோட் மேனேஜ் பண்ணணும்னு. பட் 1 இயர்க்கு அப்புறம் ஆடினது வந்து எனக்கு ரியலி, அதாவது என்னோட ஒரு சைடு நீ வந்து டீஜெனரேட்டட், இன்னொன்று வந்து ஆப்ரேட்டட். ஐ குட் சென்ஸ் 1 இயருக்கு அப்புறம் விளையாடும் போது கூட திருப்பி நம்ம ஃப்ரெஷ்ஷாக போலிங் ஸ்டார்ட் பண்ற மாதிரியே இருக்கும். எல்லாமே நியூவா இருந்தது. ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல க்ரௌட் வந்தது. நேற்று கூட வி ஹவ் ரீச் தி பே ஏரியா. செம்ம க்ரௌட் வந்தது. வெரி எக்ஸைட்டட். இங்க வந்து எல்லாருமே நாங்கள் கிரிக்கெட் ஆடுறவங்கிறதுக்கு டேம் எக்ஸைட்டடா இருக்காங்க. அவங்களோட அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டை பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு இங்க திஸ் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட். அண்ட் நிறைய என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண நேத்து. எல்லாமே இங்க தான் வந்து குட்டி போட்டுட்டு இருக்காங்க. குட்டி போட்டுட்டு இருக்காங்க. தம்பி, நான் தூக்கி வளர்த்த பையன் ஒருத்தன் உங்க டீமுக்கு ஆடுறான். அவனுக்கு கொஞ்சம் ஃபிளாட் ஸ்வீப் மட்டும் அடிக்கிறதுக்கு வேணான்னுவான். அவனுக்கு அந்த ஃபிளாட் ஸ்வீப் மட்டும் கொஞ்சம் சொல்லி கொடுப்பா. சவுத் ஆப்பிரிக்கால ஒரு சிங்கம் ஒண்ணு இருக்கு உங்க டீம்ல, விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஃபிளாட் ஸ்வீப் ஆடு தம்பின்னா நோ பிடாக், ஐ அம் ஓகே டு கிளவுட் த பால் ஓவர் கவ் கார்னர் ஃபார் சிக்ஸ்ன்னுவான். அவனுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்து இந்த காலை முள்ள கலப்பி வச்சு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுப்பான். ஒரு ஃபியூச்சர் ஸ்டார். காலை கலப்பி வச்சு அடிக்கணும். ஆனா நிஜமா சொல்றேன், சரியான பசங்க. அவன் லாண்ட்ரே பிரிட்டோரியஸ், மேட் ஷாட், அவுட்ஸ்டாண்டிங் பசங்க. பிடாக் நான் சொல்றேன், மேட் ஷாட் ஒரு சூப்பர் லீடர். அவன் நிறைய லீட் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். எல்லார்ட்டையுமே வந்து பேசுறது, அந்த வே ஹி இஸ் ஏபிள் டு கனெக்ட். இந்த லாண்ட்ரே பிரிட்டோரியஸ் வந்து அவனும் கிரிக்கெட்டிங் கொஸ்டின்ஸ் கேட்பான். வந்த ஃபர்ஸ்ட் டே வேற அவன்கிட்ட சொன்னேன், நீ லெக் ஸ்பின்லாம் ஆடும்போது பால் எந்த பக்கம் திரும்பலன்னா கொஞ்சம் க்ளோசரா வந்து ஆடு. உடனே ஆடினா உடனே, அதாவது எப்படி என்ன சொல்றது, இந்த ஜப்பான்ல போகும்போது இப்ப இந்தர் ரீசெண்டா சொன்னான், இந்தர்ஜித் இருக்காங்க ஜப்பான் போயிட்டு வந்தானா, நீ ஏதாவது போயிட்டு வழி கேட்டனா அப்படியே காலில் விழுந்து வழி சொல்லி கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொன்னோம்னா அப்படியே அவ்வளவு பணிவா கேட்டுக்கிறான். அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்காங்க மேட்ச் பாக்குறதுக்கு, லாண்ட்ரே பிரிட்டோரியஸ் அப்பா அம்மா. கார்னர் யூஸ்திரியோசன் நேற்று பஸ்ல நாங்க அந்த ஃபேமிலி டேன்னு, இதெல்லாம் இந்தியால நடக்காது. ஃபேமிலி டே அப்படின்னு என்ன தெரியுமா சஸ்திகா, சொல்லு பார்க்கலாம். ஃபேமிலி டே நம்ம இந்தியாவில் நமக்குலாம் ஃபேமிலி டேனா என்ன? bring your family to work அந்த மாதிரி தானே. you bring the entire family and then ஆமா, அது வந்து உங்க ஒர்க்கு கூட்டிட்டு போனோம். இங்க ஃபேமிலி டே ஐ ரியலி என்ஜாய்ட். என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க, எங்க மொத்த டீமே வந்து ஃபேமிலி டேக்கு பணைய வச்சுட்டாங்க எங்க டீம்ல. அதாவது மொத்த டீமும் போவோம். இட்ஸ் நாட் an இந்தியன் கிரிக்கெட் டீம் கல்ச்சர். சோ அங்க என்னன்னா, எனிபடி கேன் வாக் இன். ஒரு ஹை ஸ்கூல் கிரவுண்ட் இருக்கு. அந்த கிரவுண்ட்ல எனிபடி, அந்த லொக்காலிட்டியில இருக்கிறவங்க யார் வேணா வந்துடலாம். யூ கேன் ரெஜிஸ்டர் கிட்ஸ். 120 பசங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க நேத்து. அவங்க எல்லாரும் கிரிக்கெட் விளையாடுவாங்க. அந்த பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள வாக்கின் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்கோர்ஸ் நேற்று நாங்கள் போனபோது அந்த பசங்கலாம் எதுவும் சொல்லி கொடுக்க விடல. என்னையும் கிரிக்கெட்டே விளையாட விடல. ஆட்டோகிராஃப் போட்டோகிராஃப்னு எடுத்துட்டே இருந்தாங்க. ஐ வுட் ஹவ் லவ் டு பிளே வித் தோஸ் கிட்ஸ். அது நடக்கல. பட் மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய விளையாடினாங்க. பட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்தியாவில் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் இஃப் யூ கேன் ஆர்கனைஸ் தீஸ் திங்ஸ் இல்ல, ஒரு டீம் போறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ரஞ்சி டீமை கூட்டிட்டு டிஎன்சியை வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகலாம். ஒரு திண்டுக்கல், தேனி, அந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு அங்க ஒரு ஸ்கூல்ல எல்லாரையும் வர வச்சா, ஸ்போர்ட் எவ்வளவு சொல்றோம் நம்ம ஊர்ல வந்து சே நோ டு ட்ரக்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்றோம். வை கான்ட் வி மேக் an effort? ஒரு தமிழ்நாடு ஃபுட்பால் டீம் போலாம், ஒரு தமிழ்நாடு பேட்மிண்டன் ஸ்டார்ஸ் போலாம். ஒரு இடமா இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல்ஸுக்கு போய், சிட்டி ஸ்கூல்ஸுக்கு போய், கார்பரேஷன் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு சென்னையில, அங்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி டேன்னு ஓபன் பண்ணி அங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வர வச்சு பசங்க எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சு அழகா நடத்தலாம். ஐ ஜஸ்ட் திங்க் அது தேவ் கேப்சர்ட் தட் மார்க்கெட் ஹியர். ரொம்ப நல்லா இருந்தது. ஐ ரியலி என்ஜாய்ட் இட். ஒரு குட்டி பையன் ஒருத்தவன் தான், செம்ம சிரிப்பு சஸ்திகா. ஒரு போட்டோ வேற போட்டிருக்கேன். அவங்க யூனிகார்ன் சூப்பரா போட்டோ எடுத்திருக்காங்க அவங்க போட்டோகிராஃபர். அந்த பையன் வந்துட்டு ஐ வாண்ட் டு டேக் போட்டோகிராஃப் வித் கிரிக்கெட்டர் அப்படின்னா, நான் வந்து ஓகே எடுத்துக்கோ, கம் டேக் இட். என் முட்டி ஹைட்டு தான் இருந்தது. அது கியூட்டா இருந்தது. அதுக்கப்புறமா உடனே எடுத்துக்கோ அப்படின்னு, போன் அப்படின்னா, டேய் அது நீதான்டா கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அந்த பையனை தூக்கிட்டு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து போனை வாங்கிட்டு வந்து போட்டோ எடுத்து கொடுத்தேன். ஒரே ஹாப்பி, சிரிச்சினே போயிடுச்சு. தேங்க்யூ செமையா இருந்தது, ஜாலியா இருந்தது. பட் வெரி நைஸ். ஐ திங்க் இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எங்கேயும் கொண்டு வந்தா ஆல் த கிட்ஸ் வில் பி ரியலி ஹாப்பி. பிகாஸ் நீங்க சொன்ன மாதிரி எவ்ரி ஒன் ஹியர் ஆக்சுவலி
knows and watches a lot of cricket அப்படிங்கிறதுனால even if our TNPL players come, no, they'll be very happy. நீங்க சொல்றது கரெக்ட் தான். Hopefully they do that. Now let's come and talk about around the world of cricket. வந்து உங்க ரெண்டு பேரையும் அப்படியே இழுத்துட்டு நான் வர போறேன். முதலில் எதுக்கு இழுக்கிற நீ இத்தனை அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் எங்க ஊர்ல என்ன நடக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து இப்ப நாங்க எங்க ஊரை பத்தி பேச வேண்டாமா? விவேக் காமெடி மாதிரி நீ ஓட்ட போட்டுன்னு வந்தா இந்த பக்கம் வந்து சேர்ந்துடலாம் எங்களோட குளோபுக்கு. இல்ல உங்க சைட் ஆஃப் த கண்ட்ரி வரதுக்கு நிறைய வந்து ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அது நான் இப்ப எழுதுனா கூட ஒரு வருஷம் கழிச்சுதான் எனக்கு அந்த ஃபார்மாலிட்டியை சைன் ஆகும் போல இருக்கு. ஸோ இந்த எங்க சைட் ஆஃப் த கண்ட்ரில வந்து என்ன நடக்குது கிரிக்கெட் அப்படின்னு வந்து பேசுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். பீடாக் ரொம்ப ரொம்ப ரெடியா இருக்காரு. ஏன்னா IPL முடிச்சோன்னா இந்த ட்ரேடு இவனுக்கு பதிலா அவன், அவனுக்கு பதிலா இவன் அப்படின்ட்டு நிறைய வந்து சொன்னது அவருதான். அதனால அவர்கிட்டதான் முதல் கேள்வி நான் கேட்க போறேன். அபவுட் த குல்தீப் பண்ட் ட்ரேட். வாட் டு யூ திங்க் அபவுட் இட் பீடாக்? டம்பு ட்ரேடு. அதை தவிர வேற சொல்றதுக்கு எதுவுமே ரெண்டு டீமுக்குமே இதுல என்ன கெயின்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப டெல்லி வந்துட்டு கோடியா இந்தியன் பேட்ஸ்மேனை வச்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கோடியா இந்தியன் பேட்ஸ்மேனை வச்சிட்டு இருக்காங்க. KL ராகுல் கடைசியில தான் அந்த அபிஷேக் போரல் வந்து நானும் ரவுடி தான் காமிச்சாரு. அசுதோஷ் சர்மா, ஏகப்பட்ட இந்தியன் பேட்ஸ்மேன், நிதிஷ் ராணா, இவ்வளவு பேர் வச்சிட்டு இருக்காங்க. அதை தவிர டேவிட் மில்லரும் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வேற. இப்ப எங்க கொண்டு போய் ரிஷப் பண்ட சொருக்க போறாங்க தெரியாது. அவங்க bowling look potent with Mitchell Starc, Lungisani Ngidi and this two spin weapons, that is Kuldeep and Akshar. Even though both of them didn't do well, class is class. அங்க எப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒன்னு சொல்றேன், இந்த 4 ஓவர்சீஸ் பேட்ஸ்மேனை வச்சு IPL-ல நீங்க ஒரு சல்லி ஒரு ஹம்ப கூட தாண்ட முடியாது. ஓகே, செதச்சிட்டு போயிடுவாங்க. ஆல்ரெடி அவன் காம்பினேஷன் தப்பு. இவனுக்கு இருக்கிற பெரிய இந்தியன் பேட்டிங் ஸ்டால்வார்ட் அகைன் ஈவன் தோ இஸ் நாட் பெர்ஃபார்ம்ட் இஸ் ரிஷப் பண்ட் who gives you a wicket keeping option and a devastating player. அஸ்வின் வந்து அவரை ஓப்பனிங் ஆடணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. He can always come on his own. Ashwin is still feeling that he should be given enough opportunity to prove himself for the ODI squad. ரிஷப் பண்ட் இஸ் ரிஷப் பண்ட். அப்படிங்கும் போது இப்ப குல்தீப் யாதவ் எடுத்துட்டு வராங்க. ரவி பிஷ்னாயை சரியா யூஸ் பண்ண முடியல. பெரிய ஹை பிரைஸ் கொண்டு வந்து எடுத்துட்டு வந்துட்டு they traded him to Rajasthan Royals. அதுக்கப்புறம் இந்த திக்வேஷ் சதீஷ் showed up plenty of promise last year. இந்த வருஷம் அந்த வர மாமியார் கழுதியானான்ற மாதிரி அவரே கீழே போயிட்டாங்க. இப்ப குல்தீப் யாதவ் எடுத்துட்டு வந்துறாங்க. என்ன ஆகும் அது தெரியாது. The first and foremost thing you need to really see if you do a trade is very simple. What am I going to gain? Both the teams have gained, in my opinion, 0. I think Rishabh Pant also has lost இல்லையா? 27 கோடியில இருந்து 15 கோடிக்கு தான் அவரை வந்து ரிலீஸே பண்ண இது பண்றாங்க. பட் எஸ் குல்தீப் வந்து 13.5 crores, he'll be a happy man. 13.25 crores, he'll be a happy man. But Anna, how do you see this particular trade? அதாவது நிறைய நான் சோஷியல் மீடியால பேண்டர் பார்த்தேன். இட்ஸ் வெரி அன்ஃபேர் தட் ரிஷப் ஹேஸ் பீன் பாட் பட் 15 crores சொல்றாங்க. தட் டஸ் நாட் ஆகர். ஏன்னா நான் வந்து போன வருஷம் when I retired and எனக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. இது நடந்த ஒரு ஸ்டோரி. இன்ஜுரி ஆனதுனால I didn't go and represent BBL. பட் எனக்கிட்ட வந்து ஒரு டீம் ஒரு ஓகே, I don't want to disclose, என்ன சொன்னாங்கன்னா, if you can reduce your price and come, நாங்க எடுத்துன்றோம் ட்ரேட்ல, நீங்க CSK கிட்ட பேசிருங்க and you come on trade, reduce your price because we don't have that budget in our team ன்னாங்க. and வந்து எனக்கு வந்து it was too tight, so I couldn't really think about it because நிறைய டீமுக்கு ஒரு ஸ்பின்னருங்கிறது வந்து இன்னைக்கு மாடர்ன் டேல போடுறதுக்கு ஒரு 10 ரன் பர் ஓவர் போடுறதுக்கு கூட கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா the game's demands have gone that high. so I could see it. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னரோட டிமாண்ட் இருந்தது. இப்ப இது என்னன்னா, the team will ask, இப்ப 26 கோடி டெல்லி எடுக்கணும் அப்படின்னா they have to free up their purse. That's not possible. இது எப்படி பீடாக் சொன்னது வந்து 2 டீம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு நான் ஜென்ரலா ஒரு பிளேயர் அண்ட் பிரான்சைஸ் கான்வர்சேஷன் எப்படி இருக்கும், ஏன்னா நான் ஒரு ட்ரேட்லயும் போயிருக்கேன். என்ன ஆகும்னா, த பிளேயர் இது வந்து லார்ஜ்லி எப்படி ஆயிருக்கும் நான் சொல்றேன். த பிளேயர் மைட் ஹவ் வாண்டட் டு மூவ் ஆர் த பிரான்சைசி. யார் வந்து 23 கோடி வரைக்கும் போட்டாங்க ரிஷபுக்கு? டெல்லி தான் போட்டாங்க. ஸோ தே வேர் ஆல்வேஸ் கீன் ஆன் டேக்கிங் ரிஷப் பந்த். அண்ட் இப்ப டெல்லிக்கு என்னாச்சு, போன வருஷம் அக்சர் கேப்டன் பண்ணாரு. ஸோ முன்னாடி ரிஷப் கேப்டன் பண்ணிருக்காரு. இன் மை ஒப்பீனியன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன், அந்த கேப்டன்சி would have stayed in Rishab's head. எனக்கு டெல்லிக்கு போனாதான் கேப்டன்சி கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. I can go and prove there. So the conversation would have triggered that way. அப்படி ஆன உடனே they would have said, what is the next possible negotiation? 26 கோடி எங்களால ஃப்ரீ அப் பண்ண முடியாது ரிஷப், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்னு சொல்லியிருப்பாங்க. he would have said, நான் கம்மி பைசாக்கு வரேன்.
15க்கு. ஸோ இப்போ என்ன ஆகும், 15 இவங்க எடுத்துருவாங்க. 15க்கு ஏற்ற அளவுக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸ் ஆல்ரெடி குல்தீப் அமிச்சாச்சு. ஸோ அது ஆல்மோஸ்ட் நிப் அண்ட் டக். இப்போ டெல்லியும் பைசாவோட போக முடியும். இதுல வந்து ஆக்ஷனுக்குள்ள போறதுக்கு ரெண்டு டீமுமே ஹவ் வன் த பேட்டில் சஸ்திகா. நம்ம வந்து யாரு ரிச்சர் ஆயிருக்காங்கன்னு போறது நெக்ஸ்ட். ரெண்டு பேருமே ஆக்ஷனுக்குள்ள தே வில் கோ ரிச்சர். குல்தீப் யாதவ் வந்து என்ன ஆச்சு, டெல்லியில ரெண்டு பிளேயரும் ஹாப்பியா இருப்பாங்க, பிரான்ச்சைஸியும் ஹாப்பியா இருப்பாங்க. ஏன்னா குல்தீப் வந்து ஐ ஃபீல் டெல்லி ஹவ் லாஸ்ட் அவுட் ஆன் அ ரியலி குட் ஸ்பின்னர் இன் குல்தீப் யாதவ். அதுக்கு முந்தின சீசன் 2025ல he had a bumper season, outstanding with the ball. எனக்கு the fact that I don't understand is 2026ல ஒரு bowler புரிஞ்சுக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கா இன்னியோட டே அண்ட் ஏஜ்ல கிரிக்கெட்ல. when the going is tough, any bowler will get hit. and கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருந்தா எந்த bowler என்னைக்கு வேணா அடி வாங்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அகைன்ஸ்டா குல்தீப் அடி வாங்கினது பியூர்லி a கான்ஃபிடன்ஸ் திங். ஏன்னா முந்தின மேட்ச்ல அக்சர் போலிங் கொடுக்கல. ஒரு போலர் வந்து 4 ஓவர் போட்டு 35 ரன் ஒரு மேட்ச் கொடுக்குறான், ஒரு விக்கெட் எடுத்திருக்கா, நோ விக்கெட்ஸ்னா நெக்ஸ்ட் மேட்ச் நீ 2 ஓவர் போடுற, அதுக்கு அடுத்த மேட்ச் நீ 2 ஓவர் தான் போடுறன்னா 4வது மேட்ச்ல யூ டு நாட் நோ வேர் யூ ஸ்டாண்ட். ஏன்னா சடனா ஒரு வாரம் முழுக்க போயிருக்கும், நீ 8 ஓவர் தான் போலிங் போட்டிருப்ப, விக்கெட் வந்திருக்காது, கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்கும். இட் இஸ் வெரி ஹார்ட். அந்த மாதிரி ஒரு சீசன் கோ த்ரூ பண்ணும்போது யூ ஹேட் அ வெரி வெரி ஆர்டினரி சீசன். டெல்லி கேபிட்டல்ஸ் லாஸ்ட் இயர் made mistakes after mistakes and yet ended up in a decent place. நீ எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம், ஒழுங்கான காம்பினேஷனை விளையாடினாலே நெக்ஸ்ட் இயர் பெட்டர் ஆகும். இஃப் யூ காட் somebody to captain the side and maybe a KL Rahul or somebody to hand over, the side would have been in a good place. I really don't understand why they let go of Kuldeep Yadav. In my personal opinion, LSG have gained the trade. ஏன்னா 13 கோடி they have extra going into the auction and அவங்க கிட்ட ஒரு இந்தியன் ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர் who can bowl slow through the air இருக்கு. Which really will give them some sort of teeth. They'll have to go and get some more cricketers in the auction. I personally think Lucknow have gained in that trade. I hope they can advance it. On the contrary, I feel Rishabh எங்க யூஸ் பண்ண போறாங்க, எந்த இடத்துல ஆட வைக்க போறாங்க. If Delhi, again I'm telling you, எந்த டீம் ரிஷபை எடுத்தாலும் ஓபன் பண்ண வைக்கணும், இல்ல எல்எஸ்ஜி பண்ண மாதிரி கடைசியில விளையாட வைக்கணும். மிடில் ஓவர் ரிஷபை பேட்டிங் ஆட வைக்க கூடாது. நீ பாரு இந்தியா கூட வேர்ல்ட் கப்ல எத்தனை போனோம்னா பவர் பிளேல அமுச்சு விட்டாங்க ரிஷப் ஷுட் பேட் இந்த பவர் பிளே ஆர் கடைசியில. ஏன்னா ஹி இஸ் ப்ரீ மெடிடேட்டிங் அ லாட் ஆஃப் ஹிஸ் ஷாட்ஸ். நான் அவன் சொன்ன மாதிரி ஓடிஐல கூட ஏன் அவன் இருக்கணும்னு நான் சொன்னேன்னா, யூஆர் கோயிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக். இல்ல போன ஓடிஐ சீரீஸ்ல ரிஷப் இருந்தார் ஸ்குவாட்ல, சடனா இப்ப இல்ல. ஸோ எங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போச்சுங்கிறதுலாம் நான் கேட்டேன் வழிய. டெல்லி ஹேவ் டு பி வெரி வெரி வைஸ் in terms of using Rishabh. ஏன்னா ரிஷப் த பேட்டரை சரியா யூஸ் பண்ணலன்னா இட் வில் அகேன், நான் சொல்றேன், ரிஷபர் சரியா யூஸ் பண்ணலன்னா இட் பி வெரி வெரி டிஃபிகல்ட் டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் ஹிம் அண்ட் த டீம். கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணோம். ஐ ஹோப் சௌரவ் கங்குலி கெட்ஸ் த ஜாப் டன். யுவராஜ் சிங் இஸ் தேர். ஐ ஹோப் தே கெட் த ஜாப் டன். நான் அவங்க ரெண்டு பேருக்கும் வரேன் பிகாஸ் தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஹாட் டாபிக்ஸ் இன் ட்விட்டர் அப்படிங்கிறதுனால நான் அதுக்கு வரேன். பட் பிஃபோர் வி கோ அபவுட் போத் ஆஃப் தெம், நீங்க சொன்னீங்க குல்தீப்போட 2025 சீசன் அண்ட் 2026 சீசனை பத்தி பேசுனீங்க. பீடா, திஸ் கொஸ்டின் இஸ் ஃபார் யூ. Punt at LSG was a disaster as a captain because மொத்தமா 2 சீசன்லயே வந்து 10 கேம்ஸ் தான் வின் பண்ணியிருக்காரு, 18 கேம்ஸ் வந்து லூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நவ் ஆஷ்னாஸ் டெல்லிங் அவர் டெல்லியில கேப்டன்சி பண்றப்ப he was good and he felt that rhythm அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நான் அந்த மாதிரிலாம் சொல்லலையே. இல்ல you said, அதாவது இல்ல, நான் என்ன சொன்னேன்னா டெல்லியில அவன் கேப்டன் பண்ணிருக்கான் முன்னாடி. The idea for Rishabh would have been to go and captain in Delhi again. Yes. And Delhi would have also seen that as a captaincy option. And Akshar Patel was very average last year. So that is why now my question is, will they have a Rishabh as a captain for Delhi? Will they think about that? Rahul Kaushik kurka vanda? Exactly, that is the question. ஏனா KL Rahul is Akshar. Okay. எவ்வளவு குடுக்குறீங்க ரெண்டு பேரும்? எவ்வளவு குடுக்குறீங்க ரிஷப் பண்ண கேப்டன் பண்ண? நான் எதுவும் சொல்ல. நான் கேள்வி எவ்வளவு குடுக்குறீங்க? KL Rahul கேப்டன் பண்ணாம ரிஷப் பண்ணினா என்ன பெட் சொல்லுங்க ரெண்டு பேரும். ரிஷப் பண்ட் as a captain has been a disaster as a batsman. Okay, ஜாடிக்கேத்த மூடின்னு சொல்லுவாங்க. He has been a disaster as a batsman when he was captaining. அத திருப்பியும் அந்த முதலோட வாய்க்குள்ள தலையே உடம்பையும் சேர்த்து விட போறாங்களா தெரியாது. அப்படிங்கும் போது I don't know whether they are going to do it. இவர் சொன்ன மாதிரி if Kuldeep is used well, it is going to be a massive plus for LSG if he is used well. பட் அந்த 4 இதுல ஓவர்சீஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாக்கராம பின்னாடி இறக்குறாங்க. ஸோ 3 ஓவர்சீஸ் தான்.
மார்க்கராம் இப்ப சொன்னார் பாருங்க, பியூட்டிஃபுல்லா ஒரு பாயிண்ட் சொன்னாரு. இறக்கி விட்டு ஓப்பனிங் ஷார்ட்ட சொல்லு, ஐ எம் ஆல்சோ வித் ஆஷன் தட் பற்றும் ரிஷப்புக்கு பவர் பிளேல இருக்குனா இல்ல பின்னாடி இறக்கி பினிஷர் ஜாப் அப்பயும் பற்றும். மார்க்ராமும் அதே தான். டாப் 3ல மார்க்ராம் ஆடலைன்னா யூ ஆர் கோயிங் வித் 10 பிளேயர்ஸ் இன் யுவர் பிளேயிங் 11 ராதர் பிளேயிங் 12. ஸோ மார்க்ராமோட வேல்யூ க்ளோஸ் பின்னாடி இருக்கிறதுனால. ஏன்னா ஜோஷ் இங்கிலீஷும் மார்ச்சும் தான் ஓப்பன் பண்ண போறாங்க. நிக்லஸ் பூரன் நம்பர் 3 தான் அவங்க இறக்க போறாங்க. இன்னைக்கு ஒரு 60 அடிச்சாரு எம்எல்சியில். இட் இஸ் குட் டு சி. பட் திருப்பி ஃபார்முக்கு வருவாரா தெரியாது. இந்தியன் பேட்டிங் கோர் எப்படி எடுத்துட்டு வராங்க. பட் தட் bowling will certainly look and have a little bit of a teeth. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி they are going to appoint ரிஷப் பண்ட் as a captain. நான் ஒரு ஆப்ஷனை கொடுக்குறேன், அந்த KL ராகுல் என்ற கௌஷிக் குறுக்க வந்தா அப்படின்னு. கேஎலும் பாத்தீங்கன்னா as a captain apart from LSG where his team made it to 2 playoffs in a row, பஞ்சாப் பெருசா எதுவும் அச்சீவ் பண்ணல அப்படின்றதுனால கேப்டன்சி இஸ் an art. அக்ஷல் பட்டேல் is certainly a very nice man but not a strong personality in my opinion to lead an IPL side. Definitely I know how Dada will function. ரிஷப் பண்ட் will captain. ஓகே, சரி, அவரும் ஒத்துக்கிட்டாரு. நான் கேள்விகளை மட்டும் தான் நான் கேட்பேன், நீங்க 2 பேரும் என்ன பதில் வேணும்னு சொல்லிக்கோங்க. ஓகேவா? ஆமானா ஆமா, இல்லன்னா இல்ல. யாரோ வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்க. ஆமாம் ஆமாம் என்ற இடத்தில் மணி ஒலித்தது. யாரோ வீட்டுக்கு ஆள் வந்திருக்காங்க. பட் எஸ், அது அவங்க பார்த்துப்பாங்க. Now coming back, both of you were talking about Dada and Yuvraj. In fact, there's been rumors that இந்த ஒரு பர்టిక్యులர் ட்ரேட் நடக்கிறதுக்கு முக்கிய புள்ளிகளா இருந்ததே இவங்க 2 பேர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு. அப்படியே பேச்சு உங்க காதுல வந்துச்சா அந்த பேச்சு? See, இந்த ட்ரேட் வந்து ஜெனரலா எப்படி ஒர்க் ஆகும்னா either on the player behalf or on the franchisee behalf. franchisee behalfல யார் ரீச் பண்ணுவாங்க? ஓனரோட டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் டெல்லிக்கு வந்து தாதா தான். So JSW will be looking after the team in the next few years. So தாதா ரீச் பண்ணிருக்கோம், இல்ல ரிஷப் ரீச் பண்ணிருப்பாங்க. So இதுல முக்கிய புள்ளிக்கு ஒண்ணும் இல்ல. once the player is ready to go, நீ அதாவது வந்து ரிஷப் வந்து நான் கிளம்புறேன் சார், என்ன விட்டுருங்க சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு பிரான்ச்சைசி அவரை வச்சுக்க முடியாது. That franchisee holding on to a player like that doesn't make any sense. So Rishabh would have said that. So okay, நீ எங்க போற அப்படின்னு கேட்டிருப்பாங்க. I'd like to go to Delhi. So டெல்லி வந்து என்ன கொடுக்குறீங்க ரிட்டர்ன்ல? நான் குல்தீப்பை கொடுக்குறேன். ஓகே, ஃபேர் டீல். நான் அதோட எங்கிட்டயும் இந்த டீலை கொடுத்துருந்தாங்க, ரிஷப் கிளம்புறேன்னு சொல்லி குல்தீப்பை கொடுக்குறான்னு சொன்னா நான் எப்படி யோசிச்சிருப்பேன்னா, சரி குல்தீப் கொடுக்குறியா, எனக்கு இந்த சாஹில் பராக்கையும் கொடுக்குறியா அப்படின்னு கேட்டு பார்த்திருப்பேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீ கொடுக்கறல்ல, இந்த இது கொசுர் கொடுப்பாங்கல்ல, சரி சாஹில் பராக், நான் ஐ வில் ஆல்வேஸ் ட்ரை டு கெயின் லைக் தட். ஒரு பிளேயரை நீ கொடுக்குறேன்னா நான் 2 பிளேயரா எடுக்க முடியுமா என்னோட ஃபர்ஸ்ட் 11ல? சரி சாஹில் பராக் கொடுக்க மாட்டேன்னு சொல்றியா, சரி வேணா நீ எனக்கு இது கொடுக்குறியா, நிதிஷ் ராணா கொடுக்குறியா, சும்மா ஜஸ்ட் ஃபார் an ஆப்ஷன். எனக்கு மிடில் ஆர்டர் ஃபங்க்ஷன் ஆல, என் மிடில் ஆர்டர் ஒர்க் ஆல, லெஃப்ட் ஹேண்டர் தேவை இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ஆயுஷ் பதனால முடியல, அப்துல் ஜவாதால முடியல. சோ நான் யோசிச்சு பார்த்திருப்பேன், சரி எனக்கு இது கொடுக்குறியா, அது கொடுக்குறியா, 2 வாட்டி ஷாப்பிங் பண்ணி பார்த்திருப்பேன். ஏன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, ரிஷப் பந்த் கொடுக்குறேன் 26 கோடி, நான் ரிஷப் கிட்டே சொல்லியிருப்பேன், எனக்கு வேண்டிய பிளேயர் கிடைக்கல, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜஸ்தான் ராயல்ஸ் அதானே பண்ணாங்க சஞ்சு டீல்ல நீ ரவீந்திர ஜடேஜாவை கொடுத்தாதான் தரேன்ட்டாங்க. இல்ல ஜஸ்ட் டேக் அ வாக். ஏன்னா தட் டீல் ஆக்சுவலி டெல்லி வாஸ் சப்போஸ் டு கெட் சஞ்சு. தெரியும்ல உனக்கு அது? ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஃபார் சஞ்சு இருந்தது. இட் வாஸ் தட் க்ளோஸ். லாஸ்ட் மினிட்ல டிப்ட் ஓவர். அண்ட் வாட் டிப்ட் ஓவர்? ஜடேஜா வித் சாம் கரன். அந்த சாம் கரன் அந்த ஒரு என்டைஸ்மெண்ட் தான். சாம் கரன் ஆடிந்தாருன்னா போன வருஷம் RR might have gone. அந்த பேலன்ஸ் கிடைச்சிருக்கும், ஆல் தி வே போயிருப்பாங்க. எனிவே, சோ தட்ஸ் ஹவ் தி டீல் வுட் ஹவ் கான். இதுல முக்கிய புள்ளிகள் இல்ல, இவங்க 2 பேரும் சொல்லியிருப்பாங்க. ரிஷப் பந்தே வரேங்கன்னா 2 பிளேயர் சொல்றாங்கன்னா ஓனர் வேணா நான் சொல்லுவான். ஓகே, நீங்க இஃப் யூ கேன் கெட் தி வொர்க் டன் ஐ அம் ஹாப்பின்னு சொல்லிருப்பார் ஓனர். அவ்வளவுதான். அபிஷேக் போரல் கேட்டிருப்பேன் நானு. அபிஷேக் போரல் கேட்டிருக்கலாம். எஸ், ஏன்னா அவங்க இவங்க 2 பேரையும் கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. அபிஷேக் போரல் நவ் பண்ட் கமிங் இன் ஹஸ் அப்சல்யூட்லி நோ சான்ஸ் வாட்ஸ்எவர் டு பிளே. The youngster Parag, they would have said, இல்ல நான் வச்சுட்டு ஃபியூச்சர்ல நான் வளர்க்க பாக்குறேன் அப்படின்னு நினைப்பாங்க. So right thing would have been அபிஷேக் போரல். அதை வந்து எல்எஜி பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டரா இருக்கும். அபிஷேக் போரல் இஸ் ஆல்சோ a wicket keeper. அந்த ஒரு அட்வான்டேஜும் வந்திருக்கும். ஈவன் த ஜாஷ் இங்கிலீஷ் ஆல்சோ a wicket keeper. அதை பண்ணிருக்கலாம். சரியா சொன்ன ரஷ். ஆஷ்னா, நீங்க வந்து இந்த JSW அண்ட் GMR இவங்க 2 பேரும் தான் தி ஓனர்ஸ் ஆஃப் DC. 2 வருஷம் அவங்களே வந்து பிரிச்சுப்பாங்க. இந்த 2 வருஷம் நான் பாத்துக்கிறேன், இந்த 2 வருஷம் நான் பாத்துக்கிறேன். we need a little more clarity on that. ஏன்னா 2 வருஷம் GMR இருக்கிறப்போ there's a complete different coaching staff and all that. When there's JSW, it's completely different. இந்த வருஷமும் அதுதான் வந்து எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. They're thinking, reports are coming that Dada will be the head coach and Yuvraj Singh வந்து he will have him in the team, he will have him in the support staff அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. Now Hemang is not there, Venugopal Rao is not there, Munaf Patel இவங்க எல்லாருமே இல்ல. So when the team ஒரு டீமா நான் பாக்குறப்போ
இந்த ஹெட் கோச் இவங்கெல்லாம் வந்து இருக்கட்டும். ஒரு டீமா பார்க்குறப்போ நானே கன்ஃப்யூஸ் ஆக மாட்டேன். நான் என்ன 2 வருஷம் இவரு வராங்க, 2 வருஷம் இவங்க வராங்க. மனநிலைகள் எப்படி இருக்கும்? Why does DC operate like this? See, I think they have enough stake. Both of them have stake. இது பெரிய இடத்து சமாச்சாரம் சஸ்திகா. சம்டைம்ஸ் as பிளேயர்ஸோ இல்ல நம்ம ஒரு ஃபேனாவோ பார்க்கும்போது நமக்கு இது புரியறதுக்கு கஷ்டம். ஐம் ஷூர் தே ஹவ் ரீச்ட் அ ட்ரூத். அதாவது 2 பேருமே வந்து தே ஹவ் ரீச்ட் அ ட்ரூத் சேயிங் 2 வருஷம் நீ பாத்துக்கோ, 2 வருஷம் நான் பாத்துக்கிறேன். பட் ஐ திங்க் ஆக்ஷன்ல என்ன நடக்குதுன்னா, ஆக்ஷன்ல அந்த சைக்கிள்ல யார் இருக்காங்களோ அந்த கோச் இருக்காங்க. அண்ட் ஐ திங்க் தே டூ டேக் கலெக்டிவ் டிசிஷன்ஸ். அதுல எந்த விதமான இதுமே இல்லை. ஒன்ஸ் அப்பான் அ டைம் நீ EPL எல்லாம் கூட பார்த்தா இப்படிதானே ஸ்டார்ட் ஆயிருக்கும்ல. அதுக்கப்புறம் ஆல் த EPL டீம்ஸ் ஐ திங்க் தே வென்ட் பப்ளிக் நினைக்கிறேன்ல. தேர் ஆல் ரன் பை போர்ட். ஐம் ஷூர் யூ கேன் ஃபைண்ட் அ வே. ஒரு போர்டை வச்சு ஆப்ரேட் பண்ணி அதெல்லாம் பண்ணலாம். பட் நம்ம யார் சொல்றது, இது அவங்களோட டீம். நமக்கு அதெல்லாம் ரைட் கிடையாது சொல்றதுக்கு. ஒரு பிளேயரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வந்து ரொம்ப ஹார்ட் சஸ்திகா. நான் JSW இருக்கிற ஒரு வருஷம் விளாடினேன் டெல்லிக்கு, GMR இருக்கிற ஒரு வருஷம் விளாடினேன். யார் பெட்டர் யார் இதெல்லாம் நான் சொல்றதுக்கு நானும் ஆள் கிடையாது. பட் கம்ப்ளீட்லி போலார் ஆப்போசிட் ஸ்டைல்ஸ் ஆஃப் ஒர்க்கிங். ஒரு பிளேயருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் சஸ்திகா. இப்ப நான் வந்து சும்மா நானே உனக்கு நான் சொல்றேன், எனக்கு ஹேமங் பாய் நல்லா தெரியும், தாதாவை நல்லா தெரியும். ஒரு இன் சீசன் டோர்னமெண்ட் போது நான் தாதா யுவராஜ் சிங்கோட the conversations I might want to have. இப்போ வந்து ஒரு குல்தீப் யாதவே வந்து ஒரு சீசன் கஷ்டப்படுறான் அப்படின்னா, ஒரு தாதாவாலேயோ ஒரு தாதா யாரு ஜஹீர் கான் கிட்ட இருந்து டீமுக்குள்ள கொண்டு வந்து வேலை வாங்கினாரு, யுவராஜ் சிங்ல கொண்டு வந்து வேலை வாங்கினாரு. நம்ம நேற்று கூட பார்த்தா ஸ்ரீசாந்த் வந்து சொல்லியிருக்காரு ஏதோ ஒரு இதுல, தாதா என்ன கேப்டன் தெரியுமா, இந்தியாஸ் பெஸ்ட் கேப்டன். ஐ டென் டு அக்ரி. ஏன்னா நானும் அந்த சின்ன வயசுல அதுதான் பார்த்திருக்கேன். ஒரு குல்தீப் யாதவ் போயிட்டு தட்டி கொடுத்து ஆயா ஷேர் வாடா போடுறா ஆயா ஷேர் அப்படின்னா அவனோட மைண்டே டிஃபரெண்டா இருக்கும். ஓகே, மைண்ட் செட்டே டிஃபரெண்டா இருக்கும். அண்ட் த கான்வர்சேஷன் போய் யுவராஜ் சிங் கிட்ட போய் பேசலாம். T20ல போலிங் போட்டிருக்காரு. ஸோ நீ போய் பேசினா எனக்கு இப்படி இருக்கு யூவி பாஜி, அக்சர் கிட்ட கொஞ்சம் பேசுங்க, அவன்கிட்ட சொல்லுங்க கொஞ்சம் போலிங் கூட. இந்த கான்வர்சேஷன்ஸ் என் மனசை ஓப்பன் பண்ணி பேச முடியும். நான் வந்து ஒரு ஐம் நாட் சஜஸ்டிங் தட் ஒரு ஹேமங் வேணு கிட்ட வேணு கிட்டயோ இல்ல முனாஃப் கிட்டயோ பண்ண முடியாதுன்னு. ஸ்டைல்ஸ் வில் பி டிஃபரெண்ட். the conversations will be different. I can't reach. இப்ப வந்து உதாரணத்துக்கு நான் இப்ப உனக்கு சொன்னேன், ஒரு குல்தீப் யாதவ் இருக்கான்னா 3 மேட்ச் 4 ஓவர் போட்டு 35 ரன் கொடுத்திருக்கான், 2 ஓவர் போட்டிருக்கான், ஒரு மேட்ச் போலிங்கே கொடுக்கலாம், 4வது மேட்ச் போலிங் போடுறான், அடி வாங்குறான். இத வந்து புரிஞ்சுக்க முடியாது நிறைய தடவை T20 கிரிக்கெட்டை பத்தி இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர் பேசும்போது. மேபி இந்த கான்வர்சேஷனை திறந்து குல்தீப் யாதவ் யார்ட்டையாவது பேசலாம், அந்த மாதிரி ஒரு குரூப் இருந்ததுன்னா. ஒரு வருஷம் நான் போய் தாதா கிட்டயும் யுவராஜ் சிங் கிட்டயும் பேசுறேன், அடுத்த வருஷம் போயிட்டு நான் முனாஃப் பட்டேல் கிட்டயும் வேணுகோபால் ராவ்ட்டையும் பேசுறேன். என்ன ரெஸ்பான்சஸ் கிடைக்கும்? will that be in synchronous? ஒரே மாதிரி இருக்குமா, ஒரு சிங்க்ல இருக்குமா? சோ ஐ திங்க் அது வந்து கொஞ்சம் யூ கேன் ஹேவ் டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் ஆபரேஷன். பட் ரிக்கி பாண்டிங் இருந்தபோது யார் இருந்தாலும் ரிக்கி பாண்டிங் தான் கோச்சா இருந்தாரு. சோ அது வந்து கொஞ்சம் மேபி தாதாவோட என்னையா கோச் வேணும், தாதாவோட ஒரு ஆள் என்ன டாப் வேணும், யுவராஜ் சிங்கோட என்ன வேணும். ஐம் சோ ஹாப்பி டு see யுவராஜ் சிங் jump on this coaching journey. I wish him all the very best. Okay, fine. Now, P-Dog, I'm coming back to you. Of course, LSG ki idu or win, இந்த ஒரு trade வந்து win நீங்களும் ஒத்துக்கிறீங்க தானே? Definitely, it's a gain for Definitely, LSG. yes. Yeah. Now, especially with Kuldeep, because he's a local lad and அவருக்கு ஏகானால home games ஒரு 7 games இருக்கும் அப்படிங்கிறதுனால, how do you see this for LSG on the whole? அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, இப்ப குல்தீப் வந்து இந்த IPLனால ஒரு வருஷம் KKRல இந்த மாதிரி கஷ்டப்பட்டார். Then he lost his spot to the Indian team. That is how big a role IPL plays for you as far as your future for white ball cricket in India is concerned, based on how you perform in IPL. So okay அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி வந்த போது ஆட் சொன்ன போது ஒரு பம்பர் பிரைஸ் சீசன் லாஸ்ட் இயர்னு அகைன் பேக் டு ஸ்கொயர் ஒன் திஸ் சீசன் where he was dropped for a game. கடைசி மேட்ச் என்ன பண்ணாரு, 3 wickets, மேட்ச் வின்னிங் bowling performance. LSGயோட பிரச்சனை என்னன்னா, Kuldeep's inclusion is going to make their bowling definitely stronger. அவங்க பிரச்சனையே பேட்டிங் தானடா, அங்க தானடா நீங்க மாற்றுறீங்க. இந்தியன் கோர் ஆஃப் பேட்ஸ்மேனே இல்லாம உனக்கு இப்ப திடீர்னு வந்து கிரிக்கெட் ஆஸ்திரேலியா மிச்சல் மார்ஷ் நீ ஆடக்கூடாது, நீங்க வரணும் ப்ரிப்பரேஷன் தான், என்ன பண்ணுவ நீ? நான் தெரியாம கேக்குறேன். இப்ப அடுத்த வருஷம் கம்மின்ஸ் டிராவிஸ் செட் வருவாங்களா தெரியாது. ஏன்னா அவங்க ப்ரிப்பரேஷன்ஸ் இதுவா இருக்கும். there is a good chance they might not come with the 50-hour World Cup coming back in. அப்படிங்கும் போது LSGக்கு பேட்டிங் ஆடுறது யாரு? சைடு எடுத்து சாப்பிட்டா பேசுற சரத் பாபு ஷமி இருக்காரு இல்லங்கள. மயங்க் யாதவ் கொஞ்சம் கான்பிடன்ஸ் கொடுத்தா கொஞ்சம் லைட்டா துள்ளுது குட்டி 150-155. ஓகே, இதுக்கப்புறம் இப்ப குல்தீப் ஒருத்தரை கொண்டு வந்து ஸ்பின் எட்ஜையும் அவங்க வந்துட்டு சரி பண்ணிட்டாங்கன்னு ஓகே. யாரு தெரியாது, அது ஒண்ணுதான் ப்ராப்ளமே. டெல்லிக்கு கெயின்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் நோ.
ஐ ரியலி டோன்ட். ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. ஓகே, ஃபைன். இந்த ட்ரேட பத்தி நம்ம நெறையா ஒரு கடந்த 20 நிமிடங்களா இந்த ட்ரேட பத்தியே நம்ம பேசியிருக்கோம். ஸோ இந்த டாபிக்ல இருந்து அடுத்த டாபிக் நம்ம அப்படியே வந்து மூவ் ஆன் பண்ணலாம். நீங்க சொன்ன மாதிரி ஹார்திக் யார் பாண்டியா வேண்டாமா? ஹார்திக் பாண்டியா அது இன்னொரு நாள் பேசலாமா? இன்னொரு நாள் பேசலாம். சும்மா வேணா ட்ரெய்லர் வேணா கொடுக்குறேன். அது இந்த சொல்லுங்க. பக்கம் இல்ல, அது இந்த பக்கம். அது போயிடுச்சு. அது அந்த பக்கம் கர்நாடகா பக்கம் போயிடுச்சு. கர்நாடகா பக்கம் போயிடுச்சு. ஐயோ, நல்லதா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கிடைச்சா கொடுக்குறேங்கிறாங்க. ஐயோ, இத நான் இப்ப என்னன்னு நான் டைட்டில போட்டுருவாரு ப்ரொடியூசர், ஏதாச்சும் தனியா போட்டுப்பாரு. பண்ணிக்கலாம். அப்ப இன்னும் லெஃப்ட் ஹேண்டரை பத்தி பேசிக்கலாம். வைபவ் சூரியவன்ஷி பத்தி பேசலாம். ஆமா, இப்ப வந்து நான் இப்ப அதுக்கு தான் போலான்ட்டு வந்து இருக்கேன். அதாவது யாருக்கு லாஸ் யாருக்கு கெயின் ஐபிஎல்ல அப்படின்னு தெரியல. பட் இந்தியாவுக்கு ஒரு பெரிய கெயின். சும்மா இருந்த பையனை போய் சொரண்டி விட்டா மாதிரி பண்ணி விட்டு 94 of 29 ரன்ஸ், மை காட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த ஒரு டாபிக் பத்தி பேசுறப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்க போறது யார் தெரியுமா? நம்ம பீடாக் தான். ஏன்னு சொல்லுங்க? ஏன்னா போன டைம் நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க, எனக்கு பிராக்டிஸ் இருக்கு நான் போறேன் அப்படின்னு நீங்க பாட்டு ஓடிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 நிமிஷமோ ஒரு 8 நிமிஷமோ நான் பாட்டு இப்படி உட்காந்து என்ன இவர் பாட்டு திட்டிக்கிட்டு இருக்கா, சரி கேப்போம் அப்படின்னு என்ன பேச வச்சுட்டாரு. சோ அதனால இப்ப நான் மைக் அவர்கிட்டயே வந்து கொடுத்தேன். பிளீஸ் உங்களோட ஹாப்பினஸ் பாட போறீங்களா? பாடுங்க பாடுங்க. இசை மழையில் நினைய தயாரான்னு கேளு தம்பி. அதுக்கு அப்பதான் பாட்டு சுத்தி இல்ல லிரிக்ஸ் கரெக்டா வரும். இசை மழையில் நினைய தயாரா? பேட்டிங் ஆட சின்னவன் வந்தால் 8 திக்கும் பயந்தானே, நாளை வரலாறில் இவன் பெயர் தானே, இனிமேலே இவன் ஏறத்தானே, ஸ்லெட்சிங்கினால் இவன் வருந்தவில்லை, சிலர் கருத்துகளால் இவன் ஒழியவில்லை. ஆரம்பிக்கிறாங்களா? வைபவ் 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 அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு இந்த இது பயங்கரமா வைரல் ஆகி ஸ்ரீலங்கால இருந்து ஒரு தமிழர் வந்து ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க உங்க கண்ட்ரியில உடனே நான் சொல்றது கேளுங்க, நாட் பாயிண்டிங் அவுட் எனி கண்ட்ரி ஆஸ் சச் ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியான்னு. இந்த 15 வயசு பையன் அடிக்கிறத பார்த்து உலகமெங்குமே ஒரு வைத்தறிச்சல் இருக்கு. ஸோ ஐம் நாட் சேயிங் அபவுட் ஸ்ரீலங்கா. அவர் என்ன சொன்னாரு, ஜெயசூர்யா அடிக்காத அடியா அப்படின்னாரு. உடனே ஒண்ணு சொல்றேன், ஜெயசூர்யா வந்து பைத்தியம். நான் அவ்வளோ இதுவா பார்ப்பேன். ஜெயசூர்யா இஸ் தி ஒன். நீ பைத்தியமா? அவரா? எனக்கும் ஃபர்ஸ்ட் அவ்வளோ ஃபேன். ஜெயசூர்யா இஸ் தி ஒன் வாஸ் இன்வென்டட் வாட் இஸ் பவர் ஹிட்டிங் டெவஸ்டேட்டிங் பிளே இன் 1996 நாரு. தம்பி ஒரு கரெக்ஷன், 1992ல there was a player called Mark Greatbatch from New Zealand. ஓகே, அடினா என்னன்றத காமிச்சது முதல்ல இன்வென்ட் பண்ணது பவர் பிளேய, நெஜர் பவர் பிளேயா காட்டினது 1992 வேர்ல்ட் கப்ல மார்க் கிரேட்பேட்ச். அவர் ஆடின ஆளுங்க தெரியுமா? ராமன் குப்பன் சுப்பம் கிடையாது. கேட்லி ஆம்பரோஸ இறங்கி பாயிண்ட் மேல 6 அடிச்சாரு. பீக் கேட்லி ஆம்பரோஸ. ஜெயசூர்யா இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளேயர் தி வேர்ல்ட் ஹவ் எவர் சீன். அப்படியே அவர் ஆடணும். அந்த டெண்டுல்கரும் ஜெயசூர்யாவும் அந்த 2008 ஐபிஎல் பார்ட் ஆஃப் ஆர்சிபி ஆசையா பார்ப்பேன். ஐயோ சானி பாய் அடிக்கணுமேன்னு எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், நல்லாவும் தெரியும். ஜெயசூர்யாவே சானி பாய் தான் கூப்பிடுவோம். அது நீ வேற மாதிரி இப்ப வேற மாதிரி சொல்லிடாத. ஓகே, நாங்க எனக்கு தலைமுறை காலம் புரியல. சானி பாய் யாரு? சானி பாய் யாரு? ஜெயசூர்யாவை அப்படிதான் கூப்பிடுவோம். அப்படின்றத லைட்டா சானின்றத சானி அப்படின்னு நாங்க கூப்பிடுவோம் செல்லமா. அதெல்லாம் விட்டுரு. சோ ஜெயசூர்யாவோட ஒரு கிரேட்டஸ்ட் ஃபேன் நானு. ஏன்னா அது ஓடிஐலயும் இதுலயும் T20லயும் மட்டும் இல்ல, டெஸ்ட் கிரிக்கெட்லயும் அவர் அந்த மாதிரி டிஸ்ட்ரக்ஷன் காமிச்சிருக்காரு. ஒரு 15 வயசு குழந்தையோட இந்த லெவல்ல வேர் ஐபிஎல் இஸ் நாட் ஓன்லி demanding selections for Team India. IPL நால நிறைய overseas players have made it to their international side where no one can ever deny that. அப்படிங்கும்போது ஒரு 15 வயசுல வந்து ஒரு பையன் இந்த மாதிரி ஆடுறான்னா, not saying it because he's coming from India. He's an extraordinary talent. அவனை 1.1 crores கொடுத்து அந்த ஆக்ஷன்ல சண்டை போட்டாங்க 2 பேரு. அந்த டேலண்ட் ஸ்கவுட்டுக்கு ஒரு சல்யூட். ஒன்னு டெல்லி கேபிட்டல்ஸ், இன்னொன்னு ராஜஸ்தான் ராயல்ஸ். ஒரு 14 வயசு பையன் ஆக்ஷன்ல வரான்னா 1.1 crores வரைக்கும் போயிருக்காங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட ஒரு டேலண்ட் ஸ்கவுட்ன்றத 2 பேரையும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்றேன், டோன்ட் எவர் see where is this player coming from, what color, what race is belong அப்படின்னு.
டேலண்ட பாருங்க. ஸ்போர்ட் இஸ் யூனிவர்ஸ். எங்கேருந்து வந்து அவன் ஆடினாலும் சரி அப்ரிஷியேட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு அது இது. இன்னொருத்தர் மேதாவி ஒருத்தர் என்ன சொல்றாரு, 2 மேட்ச் பேன் பண்ணணுமா. ஓகே, ஒரு 15 வயசு பையனை தினம் வந்துட்டு குச்சியாய் சாப்பிடுற ஒரு பையனை 15 வயசு பையனை 2 மேட்ச் பேன் பண்ணணுமா. அப்பதான் எல்லாரும் திருந்துவாங்களாம். ஏன்டா டே, அவனோட 2 வயசு ஜாஸ்தி, 2 மடங்கு வயசு ஜாஸ்தி இருக்கிறவன் they are going to to talk in such a manner after the game. Can you expect a 15-year-old called show maturity and say like do like this and come back? கூப்பிடு வைபவ் சூரியவன்ஷிய. அவன் என்ன வேணா பேசிட்டு போறான், நீ பேட்ட காமி அப்படின்னு. பேட்ட அவரு காமிக்கலே. ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு இப்ப கேட்டிருக்காரு. ஆரம்பிச்சிருக்காங்க. இது முடியாத ஒரு தொடர் கதை. ஓகே, அப்போ ஆஷ்னா இந்தியா ஏக்கு வைபவ் சூரியவன்ஷிக்கு இது லாஸ்ட் கேம், பட் சீனியர் இந்தியா டெபியூ இப்போ நவ் இன்எவிட்டபிள் இல்லையா? வைபவ் சூரியவன்ஷிலாம் நிறைய பேசி டயர்ட் ஆயிடுச்சு சஸ்திகா. அவனை பத்தி பேசி எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. பீடாக் வந்து நல்லா சூப்பரா இட்டு கட்டி கலக்கனா, நடுவுல சாணிபாய் வேற வந்தாரு. எனக்கு அவன் ஒண்ணு கேட்டான், அழகா கேட்டான், ஏன்டா டேய் 15 வயசு பையன் கம்போசர் மெயின்டைன் பண்ணுங்கிறியே, கழுத வயசு ஆயிடுச்சு, நீ மெயின்டைன் பண்ண மாட்டியா அப்படின்னு. நானும் எனக்கும் கூட நான் வந்து வைபவ சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு நினைச்சு என் ட்வீட்டு கிட்ட கூட நிறைய ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் வந்து பேசினாங்க. முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்காங்க, ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் எக்ஸ்ட்ரீம்லி ஹெல்தியா இருக்கணும்னு ஆசைப்படுற ஆள் நான். எனக்கு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் அவங்க டெஸ்ட் மேட்ச்ல கூட அவங்க ஸ்ட்ரென்த் இப்ப விளையாட தான் போறாங்க இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா. ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி டெஸ்ட் மேட்சஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட பிளேயர். ரசுல் ஆர்னால்ட், ருவான் கல்பகே, ஹஷாந்த் திலகரத்னே காலத்தையும் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் அட்மையர் பண்ணிருக்கிற ஆள். அசங்கா குருசினா, அப்புறம் இன்னொருத்தர் ஆடுவாருடா, ஒருத்தர் ஓப்பனிங் வருவாருடா, இவ பேர் மறந்துட்டேன். கழுவித்தரானா கிடையாது, சாணிபாயோட ஓப்பனிங் வரவர் கிடையாதுடா. இன்னொருத்தர் ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல வருவாரு. ஓகே, எனிவே அரவிந்தா டி சில்வா. அரவிந்தா டி சில்வா மறக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு மோசமாடா? இதெல்லாம் ரொம்ப தப்புடா. ஒருத்தர் ஓப்பனிங் இந்த ஹெல்மெட் போட்டு ஒருத்தர் ரைட் ஹேண்டர் குணசிங்க குணரத்னே சம்திங் லைக் தட், ஐ ஃபர்காட். அவிஷ்கா குணரத்னே லெஃப்ட் ஹேண்டர் தம்பி. அவரு குருசிங்கவும் லெஃப்ட் ஹேண்டர், அசங்கா குருசிங்கே லெஃப்ட் ஹேண்டர். குருசிங்கே முடிச்சிட்டேன். ஓகே, நம்ம இத ஆஃப் தி ஸ்கிரீன் வெச்சுக்கலாம். நான் சொல்றேன் உனக்கு யாரும் அனுப்பிச்சு விடுறேன். ரொம்ப கொஞ்சம் 90s ஆனவர். எனிவே, நான் ஒரே ஒரு கேள்விதான். ஓஷன் மகானாமா இவர் விட மாட்டாரு. நான் சொல்றேன், என்ன விட மாட்டாரு. ஞாபகம் வர சொல்லின்னு இருப்பான். என்ன நான் மறந்துடுவேன். என்ன சொல்ல வரேன்? அவிஷ்கா குணவர்தனே லெஃப்ட் ஹேண்டர் கண்ணா, இஸ் டெல்லிங் ரைட் ஹேண்டர். நான் அப்புறமா சொல்றேன். நான் விட்டுறேன். பாயிண்ட் சொல்ல விடுங்க. திலக் வர்மா இவங்கள பத்தி சொல்றீங்க. பாவம், ஒரு மேட்ச் நேத்து ஜெமிமா ரொட்ரிகஸ் அடிக்கல. கடைசியா நம்ம அட்மின் சொல்லிட்டாரு. போட்டோவை போட்டு இந்த ஃப்ளூக்கு ஒரே ஒரு மேட்ச் அடிச்சுது, அதுக்கப்புறம் அடிக்கலன்றாங்க. டேய், ஒரு நியாயமானமாடா? வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க, ஒரு மேட்ச் நேத்து அடிக்கல. கரெக்ட். She's after that, apart from that one game, this fraud has never performed அப்படின்னு ட்வீட் போட்டு அதை சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. மனசுக்கு வருத்தமா இருக்கு, ஆனஸ்டா பேசணும். விட்றா, எல்லாருமே அவங்க எல்லாம் கூடிய சீக்கிரம் நம்ம கொடுத்திருக்கிற சேலஞ்ச் எடுத்து பேடு பேட்லாம் கட்டி நம்ம காட்ட போறாங்க. எல்லாரும் ஆடி காட்ட போறாங்க. அதாவது எனக்கு என்ன தெரியுமா, நிறைய பேர் அக்கம்ப்ளிஷ் பண்றாங்க. they are going on to accomplish things in life, they are achieving things. ஏய், எப்படா ஒரு கீபோர்டு பின்னாடி ஒளிஞ்சுன்னு இன்னொருத்தரோட அச்சீவ்மெண்ட் ஒரு 200 வேர்ட்ஸ்ல உன்னால அப்படியே ஜாலியா அப்படி போட்டு பார்க்க முடியுது இல்ல உங்களால? It's damn funny. நினைக்கும் போதெல்லாம் நான் என்ன பண்ணோம், காலில் ஒரு தடவை டாக்டர் ஒருத்தர் இருந்தாரு, ஹெர்லைன் மாம்பழத்துல இருந்தாரு. அவர் எப்படி போனா, நமக்கு உடம்பு சரியில்லைன்னு போனா, பால் தயிர் மோறு வேண்டாம், காலில் ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, ராத்திரி ஒரு தடவை, சாப்பாடுக்கு அப்புறம் அந்த மாத்திரையை போட்டுக்காங்க. அந்த மாதிரி இவங்களை நினைச்சா இந்த மாதிரி 200 வேர்ட்ஸ்ல இன்னொருத்தர் அச்சீவ்மெண்ட் நறுக்குன்னு தப்பா பேச முடியுது இல்ல? காலில் ஒரு தடவை, மத்தியானம் தடவை, சாயந்தரம் ஒரு தடவை இவங்களால நினைச்சு சிரிக்கணும். நம்ம ஆக்சுவலி சிரிக்கணும். அதானே இன்ஸ்பிரேஷன். நான் சொல்லி, எங்க அப்பா 10 வயசுல இருக்கும் போது பலார்னு ஒரு அரைஞ்சிட்டாரு. தெரியும்டா. கடைசியில நம்ம இவர் சொல்லிட்டாரு, அட்மின் சொல்லிட்டாரு, சண்டிகா ஹத்துர சிங். சண்டிகா ஹத்துர சிங் நான் அண்ணதை விட கம்மியா ஆடிக்காரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட். அவர் பெரிய ரைட் ஹேண்டர்னு சொல்றீங்களா? அதுக்காக கேக்குறேன். நான் பெரிய ரைட் ஹேண்டர்னு சொல்லலடா. ஏகப்பட்ட ஒரு கோடி பிளேயர்ஸ், திலீனா, கண்டாம்பி, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நீங்க சொல்லிருந்தீங்கன்னா கணக்கே வச்சிருப்பேன் நானு. ஏதாவது ஒண்ணு ஏஜ் குரூப்ல சொல்றீங்களா? நான் பாவம் இல்லையா? நானும் பெண் தானே. நானும் இந்த குரூப் இப்படிதான். இங்க எங்க டீம்லயே எங்களை கலாய்க்கிறாங்க, என்னையும் பீட்டர் சீடலையும்.
என்ன பெருசு ஒத்துன்றாங்களா? அப்பதான் நீ என்ன பண்ணிருக்கணும், அந்த இந்தியன் படத்துல கேட்பாரு அந்த ஒரு பாலா சிங், யோ பெருசு என்ன பண்ற? களை புடுங்கி நிக்கிறேன். என்ன விளையாட்டா? இல்ல நிஜமாதான் களை புடுங்கி நிக்கிறேன். இப்படி பாத்துட்டு அப்படியே கேட்பாரு, என்ன திமிரா? ஆமா நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி நீ பண்ணுவியா? 2 பேருக்கு தலை நடிச்சிருக்க. அவர் பீட்டர் செடில் பிஎஸ்எல்ஏ அவர் இந்தியன் தாத்தான்றத காமிச்சிட்டாரு. அவர் சாரி ஆஸ்திரேலியா தாத்தான்றத காமிச்சாரு. கவுண்டர் பார்ட்டி நீ ஒரு பக்கம் இந்தியன் தாத்தான்னு காமி. ஏப்பா ஒரு இந்தியன் தாத்தாவை நாடு முழுக்க இது பொழந்துருவேன். கப்பனி இந்த கேப்ல என்ன இந்தியன் தாத்தான்டா? அவன் என்னோட 2 வயசு பெரியவன்டா. இல்ல நான் இப்ப என்ன தெரியுமா கேட்க வந்த அவர் சொன்னதுக்கு, அவங்க களை புடுங்கினாங்க. சரி நம்ம இங்க வரலாமா? கமிங் பேக் டு கிரிக்கெட் கொஞ்சம் லைட்டா வரலாமா ப்ளீஸ் சில்ட்ரன்? ஓகே, ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுறேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து ரேப் பண்ணிடலாம். ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு டாக் அபவுட் தி விமென்ஸ் T20 வேர்ல்ட் கப் தட்ஸ் கோயிங் ஆன் அண்ட் இந்தியன் விமென். நம்ம எதிர்பார்த்துங்கிறது தப்பான வார்த்தை, நம்ம நினைச்ச மாதிரி வி தாட் சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டா தான் வந்து நமக்கு வந்து த சேலஞ்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இட் பிகேம் அ சேலஞ்ச் அண்ட் வி ஹவ் லாஸ்ட். இதுக்கப்புறம் 2 கேம்ஸ் இருக்கு, ஒன்னு வந்து பங்களாதேஷோட, ஒன்னு வந்து ஆஸ்திரேலியாவோட. அண்ட் இட்ஸ் த சேம் திங் ஃபார் தேம் ஆல்சோ. சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் 2 கேம் இருக்கு, ஆனா ரெண்டுமே ஈஸியான கேம் அவங்களுக்கு. How should India tackle the next 2 games ன்னு நினைக்கிறீங்க? குயிக் வேர்ட் ஆஷ்னா, முதல்ல உங்ககிட்ட வந்துடுறேன். கஷ்டம் சஸ்திகா. நான் தான் போன எபிசோட்லயே சொன்னேன், இந்தியா will find it hard ன்னு சொல்லியிருந்தேன். நான் மேக்ஸிமம் they will reach this season was semi-final நினைச்சேன். The fact that but I think Marizanne Cap that came out of the book. அதான் வந்து Brilliant. that knock was very very special. It doesn't happen every day in women's cricket. Let's give the due where it's needed. பட் இந்தியா வந்து ஐ திங்க் ODI கிரிக்கெட் சூப்பரா விளையாடுறாங்க. கொஞ்சம் பவர் எலிமெண்ட் கம்மியா இருக்கு. T20 கிரிக்கெட் கொஞ்சம் ரீவாம்ப்டா பெட்டரா விளையாடணும்னு நான் ஃபீல் பண்றேன் கோயிங் ஃபார்வர்ட். ஓவர் ரிலையன்ஸ் ஆன் ஸ்பின்னர்ஸ், லேக் ஆஃப் பவர் த்ரூ த மிடில், லேக் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் ரீஇமேஜின் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்றேன். இந்தியாவோட T20 பேட்டிங் அண்ட் bowling கொஞ்சம் they need to revamp. I think they'll be able to do it. I think they'll move on. The transition will happen நினைக்கிறேன். All right, and P-Dog, your take on it, because Australia World Cup ன்னு வந்துச்சுனா அவங்க வேற ஒரு breed ன்னு அவங்க எல்லா ஃபார்மேட்லயும் வந்து காமிச்சிருவாங்க. So how are they going to face this? லார்ட்ஸ்ல ஆடுறாங்க சஸ்திகா. தட் இஸ் கோயிங் டு சூட் ஆஸ்திரேலியா மோர் தேன் இந்தியா. இவங்க 2 சேஞ்சஸ் பண்ணணும். பிரேமா ரவாத்துக்கு பதிலாக ராதா யாதவ் கொண்டு வரணும். அருந்ததிக்கு பதிலாக ரேணுகா சிங் தாக்கூரை கொண்டு வரணும். பவர் பிளேல இன்னொன்னு சொல்றேன், இங்கிலாந்துல டெத் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் போடவே முடியாது. அவர் எனக்கு திட்டுறது தெரியுது, யோ 2030 சாம்பியன்ஸ் டிராஃபில கடைசி ஓவர் போட்டது யார் பெருச அப்படின்னு கேட்ட மாதிரி, நீங்க தான் போட்டீங்க எனக்கு அது தெரியும் இந்தியன் தாத்தா மாதிரி என்னால பேச முடியும். பட் தட் டசன்ட் ஹேப்பன் ஆல் த டைம். ஏன்னா ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உமன்ஸ் கிரிக்கெட்ல ஒன்லி 4 ஃபீல்டர்ஸ் ஆர் அலவுட் டு ஸ்டாண்ட் ஆஃப்டர் பவர் பிளே. அதுவும் என்ன பண்றாங்க, தீப்தி சர்மா மாதிரி ஒருத்தர் ரவுண்ட் த விக்கெட்ல இருந்து ரைட் ஹேண்டர்ஸ்க்கு காலில் போடுறாங்க. வேலைக்கே ஆகாது இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் உங்களுக்கு போது. அவங்க பாருங்க, அந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மாரிசான் காப், அயபோங்கா காக்கா, ஷப்னிம் இஸ்மாயில் குயிக்கா போடுறாங்க. உங்களுக்கு யாருமே இல்லைங்கும் போது ஸ்டில் யூ கேன் பீட் ஆஸ்திரேலியா. ரிமெம்பர் they chased 330 in the semi final of the World Cup அப்படிங்கும் போது that will give confidence. ஆஸ்திரேலியா ஒரே குறிக்கோளோட வருவாங்க, நீ என்ன வெளியில தள்ளல, உன்னை இங்கேருந்து நான் வெளியே அனுப்புறேன் அப்படின்னு. இந்த மாதிரி பண்ணி அம்மா மாரிசான் காப்பு வளகாப்பு மாதிரி மேட்ச் ஆடிவிட்ட, பாதுகாப்பா ஆடிட்டு கடைசியில எங்களுக்கு கொடுத்துட்ட ஆப்பு. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல தெரியல எனக்கு. ஆஷ் சொன்னது ரொம்ப கரெக்ட். பட் ஆஷ் சொன்னதை நான் என்னோட பாட்காஸ்ட ரிஃப்ளெக்ட் பண்ணேன். இந்த மாதிரி ஆஷ் வந்து மேக்சிமம் செமிஃபைனல் போகும்னு போறது கஷ்டப்படுவாங்க, போனா வந்துட்டு பெரியதுதான், கப்படிக்கிறதெல்லாம் கஷ்டம்னு. பட் ஐ சின்சியர்லி தாட் தே வில் பீட் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் கோ டு செமிஃபைனல்ஸ். ஃபைனலி ஆஸ் ப்ரூவ் தட் இஸ் ரைட். ஐ திங்க் தே won't make it to the semifinals. ஓகே, காப்புன்னு சொல்லி எங்களை யாராச்சும் காப்பாத்துங்க, எங்களை யாராச்சும் காப்பாத்துறீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த மாதிரி சொல்லிட்டு. ஆனா லக்ஷ்மி அம்மாள் ஒரு கோல் அடிச்சிருக்காங்க, ஃபாஸ்ட் கோல் அடிச்சிருக்காங்க. இட்ஸ் நாட் லக்ஷ்மி. என்ன எல்லாரும் கே கொண்டு வரீங்க? இட்ஸ் லக்ஷ்மி. கரெக்ட்டா ப்ரொனன்ஸ் பண்ணுங்க. லட்சுமி அம்மாள் கரெக்ட்டா சொல்லு. ஓ லக்ஷ்மியா? லக்ஷ்மி அம்மாள். இன்னைக்கு ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு, பால்கார். அவர் யாரு? பால்கார் பார்க்கல? பால்கார் காலையில கொடுக்குறேன். ஜெர்மனி பிளேயர் மைக்கேல் பால்கார். நல்ல வேளை பாலக்காடு. அவங்க பால்காரனாங்க, நான் பாலக்காடுன்னு சொல்றேன், அவ்வளவுதான் வித்தியாசம். எனக்கும் ஒன்னும் சாக்கர் பெருசா தெரியாது. ஓ மைக்கேல் பாலாக் டக்குன்னு மைக்கேல் பால்கார்னாங்க. மைக்கேல் கூட சொல்ல பால்கார்னாங்க. எனிவே மைக்கேல் பால்கார் அப்படின்னு சொல்லி இந்த எபிசோடில் இருந்து உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் சஸ்திகா ராஜேந்திரன் மற்றும் பீடாக். உங்களிடம் இன்றைய ஷோவோட ஹைலைட்
சானி பாய். வணக்கம். நன்றி, வணக்கம்.